Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மீன் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதம் அப்புறமா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து வாவல் மீன் எடுத்துர்க்கேன். நான் வந்து 6 பீஸ் எடுத்துர்க்கேன். இதுல வந்து முள்ளு குறைவா இருக்கிற எல்லா மீனும் எடுத்துக்கலாம். நெத்தலி மீன் அப்புறமா வந்து கருவாடு கூட இதே ஸ்டைல்ல ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கு. இப்போ இத வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள், மிளகு, அப்புறமா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொரிக்கலாம். இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு panல கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணனும் தேவையில்ல, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சிருக்க மீனை ஒவ்வொண்ணா உள்ள சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். மீனெல்லாம் பொரிச்சு ரெடியா இருக்கு. இப்போ மசாலா பண்றதுக்கு இதே எண்ணெயில இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் குறைச்சிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு உடைஞ்சதும் இதில் கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் போல சீரகம், 1/2 டீஸ்பூன் போல சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், அது 4 பல் பூண்டு அதையும் சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீனோட நல்லா கோட் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதும் இதில் வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும், நல்லா பேஸ்ட் மாதிரி வேகணும், அது வரைக்கும் இது வந்து இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆனதும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீனோட வந்து நல்லா கோட் ஆகும். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல மீன், அது ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதே சூடில் இருந்துச்சுன்னா கீழே இருக்க வெங்காயம் சீக்கிரமாக கரிஞ்சிரும். இப்போ கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மசாலாவை கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வெங்காயம் மீனெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான மீன் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே இந்த மசாலாவோட சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.